ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எடுத்துக்காட்டு 8ல் 25 பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? எடுத்துக்காட்டு 8ல் 25 P ஆஃப் A ஈக்குவல் டு 0.37, P ஆஃப் B ஈக்குவல் டு 0.42, P ஆஃப் A வெட்டு B ஈக்குவல் டு 0.09 எனில் P ஆஃப் A சேர்ப்பு Bயை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? P ஆஃப் A சேர்ப்பு Bக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? கூட்டல் தேற்றமா? நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம். ஃபார்முலா என்ன? P ஆஃப் A சேர்ப்பு B ஈக்குவல் டு P ஆஃப் A ப்ளஸ் P ஆஃப் B மைனஸ் P ஆஃப் A வெட்டு B. சரியா? இதில் இங்கே வெட்டு B இந்த டேர்ம் ஒன்றை விளக்கும் நிகழ்ச்சிகளாக இருந்துச்சு அப்படின்னா இந்த P ஆஃப் A வெட்டு Bங்கிறது வராது. P ஆஃப் A ப்ளஸ் P ஆஃப் Bங்கிறது வரும். அது பின்னாடி கணக்குகளில் வரும். நம்ம அதை அப்போ பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஃபார்முலா எழுதிட்டோம். அப்போ அவங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் எடுத்து போடுங்க பார்க்கலாம். P ஆஃப் Aங்கிறது 0.37, P ஆஃப் Bங்கிறது 0.42, P ஆஃப் A வெட்டு Bங்கிறது 0.09. இப்போ இந்த ரெண்டையுமே கூட்டி இதிலிருந்து கழிக்கணுமா? இப்போ கூட்டலாம் பாருங்கள். 0.7 2 கூட்டினா 9, 3 4 கூட்டினா 7, கழித்தல் 0.09 இருக்கா? இப்போ இதுலேருந்து இது கழிச்சோம் அப்படின்னா 0.79லேருந்து 0.09 போயிடுச்சுன்னா 0.70 வரும். 0 போட்டாலும் ஒன்று தான், போடலைனாலும் ஒன்று தான். அப்போது நம்மளுக்கான ஆன்சர் P ஆஃப் A சேர்ப்பு B ஈக்குவல் டு 0.7. அவ்வளோதான். இப்போது எடுத்துக்காட்டு 8ல் 26 ஒரு கூடையில் உள்ள 80 மஞ்சள், 70 சிவப்பு மற்றும் 50 வெள்ளை பூக்களிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பூ தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அது மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பூவாக இருக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? எல்லா கணக்குமே ஃபஸ்ட் எடுத்த உடனே NF எழுதுவோம். NF என்ன? அவங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் கூட்டி எழுதணுமா? இப்போ மொத்த பூக்களின் எண்ணிக்கை NF ஈக்குவல் டு மஞ்சளில் 80, சிவப்பில் 70, வெள்ளையில் 50. இந்த மூணையும் கூட்டுங்க பார்க்கலாம். கூட்டினா 200ன்னு வருதா? அப்போ NF ஈக்குவல் டு 200. இப்போ பாருங்கள், இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பூன்னு கேட்டிருக்காங்களா? இந்த அல்லதுன்னு வந்துச்சுன்னா சேர்ப்பு போடணும், மற்றும்னு வந்துச்சுன்னா வெட்டு போடணும். இப்போ அல்லதுன்னா சேர்ப்பா? சேர்ப்புக்கான ஃபார்முலா என்ன? மஞ்சளுங்கிறத நம்ம இங்கே பாருங்கள் N ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். சிவப்பு பூக்கள் அதாவது ரெட்டுங்கிறத N ஆஃப் ஆர், சிவப்புங்கிறது N ஆஃப் ஆர்னு எடுத்துக்கலாம். சரியா? அப்போது மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பூன்னு கேட்டிருக்காங்களா? அல்லதுன்னா சேர்ப்புன்னு சொன்னேன். அப்போ மஞ்சள் ஒய்யையும் P ஆஃப் ஒய் சேர்ப்பு ஆர் அந்த மாதிரி வருமா? இப்போ பாருங்கள், அதுக்கான ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அப்போ தான் என்னென்ன வேணுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், ஃபார்முலா நான் இங்கே எழுதியிருக்கேன். P ஆஃப் ஒய் சேர்ப்பு ஆர் ஈக்குவல் டு P ஆஃப் ஒய் ப்ளஸ் P ஆஃப் ஆருங்கிறது தான் ஃபார்முலா. அதாவது இங்கே நீங்கள் கேட்கலாம், கூட்டல் தேற்றம் அப்படின்னா இங்கே மைனஸ் P ஆஃப் அப்போ ஒய் வெட்டு ஆறுங்கிறது வந்திருக்கணும்ல அப்படின்னு கேட்கலாம். அதாவது இது ரெண்டுமே ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். சரியா? அதாவது இது ஒய்ங்கிறது மஞ்சள் பூக்கள், ஆறுங்கிறது சிவப்பு பூக்கள். அப்போ ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லை. இது ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள், அதனால் அந்த டேர்ம் வராது. சரியா? அப்போ இதுதான் நம்மளுக்கான ஃபார்முலா. அப்போ நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? P ஆஃப் ஒய் வேணும், P ஆஃப் ஆர். ஒய்யோட நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும், ஆரோட நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும். இப்போ அதை தான் மேலே போடுற பாருங்கள். மஞ்சள் பூக்களின் எண்ணிக்கை அவங்களே கொடுத்துட்டாங்க. அதை நான் ஒய் N ஆஃப் ஒய்ன்னு எடுத்துகிட்டு 80. அப்போது நம்ம P ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கணுமா? அதுக்கு நிகழ்தகவுக்கான ஃபார்முலா என்ன? N ஆஃப் ஒய் பை N ஆஃப் எஸ்ங்கிறது ஃபார்முலா. இது ஆல்ரெடி நம்ம நிறையா கணக்கில் போட்டிருக்கோம். இப்போ N ஆஃப் ஒய்ங்கிறது 80, N ஆஃப் எஸ்ங்கிறது 200. இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0க்கு 0 போயிடும். இதை 4 வாய்ப்பாட்டில் அடித்தா 2 8, 5 20. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் 2/5. சரியா? இப்போ சிவப்பு பூக்களின் எண்ணிக்கை அதை N ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 70ன்னு எடுத்திருக்கோம். இப்போ இதுக்கு நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலா P ஆஃப் ஒய்யும் P ஆஃப் ஆரும் வேணும். இப்போ P ஆஃப் ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து P ஆஃப் ஆருக்கு ஃபார்முலா என்ன? அப்போ N ஆஃப் ஆர் பை N ஆஃப் எஸ்ங்கிறது தான் ஃபார்முலா. N ஆஃப் ஆருக்கு எவ்வளோ? 70 பை N ஆஃப் எஸ்ங்கிறது 200. இப்போ 0க்கு 0 போயிடுச்சுன்னா அப்போ இதுக்கான ஆன்சர் 7/20. சரியா? இப்போ நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஒய் மற்றும் ஆர் என்பன ஒன்றொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். அதனால் அந்த ஒரு வெட்டுங்கிற அந்த டேர்ம் வராது. அப்போ இது மட்டும்தான் ஃபார்முலா. அப்போ அதுக்கான நிகழ்தகவு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பூவாக இருக்க நிகழ்தகவு. இப்போ அதையெல்லாம் எடுத்து நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் எடுத்து ஃபார்முலாவில் போடல பாருங்கள். இப்போ P ஆஃப் ஒய் சேர்ப்பு ஆர்
ஈக்குவல் டு பி ஆஃப் ஒய்ங்கிறது 2/5, பி ஆஃப் ஆருங்கிறது 7/20. கீழே 20 மீசியமாக எடுத்துக்கலாம். எடுக்கணும் அப்படின்னா இங்கே 20 இருக்குது, இங்கே இல்லை. அதனால் 5 20 எப்படி மாற்றலாம்? 4ஆல் பெருக்கணும். அப்போது மதிப்பு மாறாமல் இருக்கணும்னா கீழே 4ஆல் பெருக்கினனால மேலேயும் 4ஆல் பெருக்கணும். இப்போ பாருங்கள், அப்போ மேலே என்னன்னு இருக்கும்? 2 8ன்னு இருக்கும். இங்கே கூட்டல், இங்கே 7ங்கிறது இருக்குது. பை கீழே இங்கேயும் 5 20ன்னு வந்துடும். அப்போ 20 மீசியமாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 8 7 கூட்டினா 15, 15/20ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எந்த வாய்ப்பாட்டில்? 5ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாமா? 5 5 4 5 20. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் 3/4. சரியா? அதாவது மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பூவாக இருக்க நிகழ்தகவு 3/4. அடுத்து எடுத்துக்காட்டு 8-27. 2 பகடைகள் உருட்டப்படுகின்றன. 2 முக மதிப்புகளும் சமமாக இருக்க அல்லது முக மதிப்புகளின் கூடுதல் 4ஆக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இங்கே அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? சேர்ப்பு. அப்போ 2 முக மதிப்புகளும் சமமாக இருக்கணும் அல்லது முக மதிப்புகளின் கூடுதல் 4ஆக இருக்க நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், 2 பகடைகள் உருட்டுறாங்க. அப்போது 2 பகடைகள்னால் நம்மளுக்கு தெரியும் கூறுவெளியில் எத்தனை 36 உறுப்புகள் வரும். என்ஆஃப்எஸ்ங்கிறது 36ங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், 2 பகடையிலையும் ஒரே முகமதிப்பு இருக்கிற நிகழ்ச்சியை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன் மற்றும் இரு பகடைகளின் முகமதிப்புகளின் கூடுதல் 4ஆக இருக்கும் நிகழ்ச்சியை நான் பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ 7 என்னெல்லாம் வரும் பாருங்கள். இரு பகடைகளிலும் ஒரே முகமதிப்புகள் இருக்கணும்னா நம்மளுக்கு இதெல்லாம் நிறைய கணக்கில் போட்டிருக்கோம், அதனால தெரியும். என்னெல்லாம் வரும் ஒரே முகமதிப்புனா? 1, 1, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, 6, 6. சரியா? இப்போ ஏங்கிறதுல எழுதிட்டோம். அப்போ என் ஆஃப் ஏ எவ்வளோ? என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எத்தனை இருக்குது? 6 இருக்குது. இப்போ பி ஆஃப் ஏ எழுதலாமா? பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு, அதாவது சேர்ப்பு தான் அவங்க கேட்டிருக்காங்க, அதுக்கு வேண்டி தான் நம்ம இது கண்டுபிடிச்சிட்ருக்கோம். சேர்ப்புக்கான ஃபார்முலா பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பிங்கிறது. இப்போ அதுக்கு பி ஆஃப் ஏ பி வெட்டு பி எல்லாம் வேணும், அதனால் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். இப்போ பி ஆஃப் ஏக்கான ஃபார்முலா என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ்ங்கிறது தான் ஃபார்முலா. இப்போ என் ஆஃப் ஏங்கிறது 6, என் ஆஃப் எஸ்ங்கிறது 36. இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், அடுத்து என்னது? இரு பகடைகளின் முகமதிப்புகளின் கூடுதல் 4ஆக கிடைக்கும் நிகழ்ச்சி பின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ அதுக்கானது பாருங்கள். இப்போ பின்னு எடுத்துட்டா பியில் என்னெல்லாம் வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது கூட்டுனா, முகமதிப்புகளை கூட்டுனா 4 வரணும். அப்போ என்னெல்லாம் வரும்? 1, 3 வரும், 2, 2 வரும், அப்புறம் 3, 1 வரும். அவ்வளோதான் வரும். இதுக்கு மேலே இது வராது. இப்போ என் ஆஃப் பிங்கிறது இது எல்லாம் எண்ணி எழுதணுமா? என் ஆஃப் பி ஈக்குவல் டு 3ன்னு வரும். இப்போ பி ஆஃப் பி கண்டுபிடிச்சிடலாமா? பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ்ங்கிறது ஃபார்முலா. இப்போ என் ஆஃப் பிக்கு பதிலாக 3, என் ஆஃப் எஸ்ங்கிறது 36. இதையும் அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி கணக்குகளில் எல்லாம் இதை கேன்சல் பண்ணி போடுவோம். ஆனால் இங்கே இப்படியே வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஃபார்முலாவில் போடும்போது கூட்டி கழிச்சு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இது இப்படியே வச்சுக்கோங்க. இப்போ என்ன வேணும்? ஏ வெட்டு பி வேணுமா? ஃபார்முலாக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்போ வெட்டு கண்டுபிடிக்கணும். வெட்டுனா என்ன அர்த்தம்? 2லேயும் பொதுவாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், ஏ வெட்டு பி நான் எழுதணும் அப்படின்னா ஏ வெட்டு பி நம்மளுக்கு ஃபார்முலாவில் தேவைப்படுது. அதனால் பாருங்கள், இப்போ வெட்டு பின்னா 2லேயுமே இருக்கணும் நம்மளுக்கு தெரியும். 2லேயுமே எது இருக்குன்னு பாருங்கள், இந்த 2, 2ங்கிறது இருக்கா? இப்போ ஏ வெட்டு பியில் என்ன வரும்? 2, 2ங்கிறது மட்டும்தான் இருக்குது. அப்போ 2, 2. சரியா? அப்போ என் ஆஃப் ஏ வெட்டு பின்னா 1. இப்போ பி ஆஃப், அதுக்கு நிகழ்தகவு கண்டுபிடிங்க. பி ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ வெட்டு பி பை என் ஆஃப் எஸ்ங்கிறது ஃபார்முலா. இப்போ இதில் என் ஆஃப் ஏ வெட்டு பிங்கிறது 1, என் ஆஃப் எஸ்ங்கிறது 36. சரியா? இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபார்முலா எழுதி போடலாமா? ஃபார்முலா எழுதலாம் பாருங்கள். எப்படி எழுதலாம்? பி ஆஃப் என்ன கேட்டிருக்காங்க? ஒரே முகமதிப்புகள் இருக்க அல்லது முகமதிப்புகளின் கூடுதல் 4ஆக கிடைக்க, இதை எப்படி எழுதலாம்? இப்போ பாருங்கள், பி ஆஃப் ஒரே முகமதிப்புகள் கிடைக்கிறத நம்ம ஏ நிகழ்ச்சின்னு எடுத்துக்கிட்டோம். அல்லதுன்னா
அதுக்கு சேர்ப்பு போடணும். முகமதிப்புகளின் கூடுதல் 4ஆக கிடைக்கிற நிகழ்ச்சியை நம்ம பின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஃபார்முலா எழுதலாமா? இப்போ பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி. இதுதான் ஃபார்முலாவா? இதுக்கு வேண்டி தான் நம்ம மேலே எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், பி ஆஃப் ஏங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 6/36. பி ஆஃப் பிங்கிறது 3/36. பி ஆஃப் ஏ வெட்டு பிங்கிறது 1/36. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டையுமே கூட்டி இதுலேருந்து கழிச்சிடலாமா? இதுக்கு வேண்டி தான் நான் கேன்சல் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ கழிச்சோம் அப்படின்னா இந்த ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டினா 6ஐயும் 3ஐயும் கூட்டினா மேலே 9ன்னு வந்துடும், கீழே 36ங்கிறது அப்படியே இருக்கும். கழித்தல் 1/36ன்னு வருமா? அப்போ இதிலிருந்து இதை கழிங்க. 9லேருந்து 1 போச்சுன்னா 8, 8/36. இப்போ வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் கேன்சல் பண்ணலாம். 4ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாமா? 2 8ன்னு வரும். இது 4ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணால் 9 36. இப்போ நம்மளுக்கான ஆன்சர் பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு 2/9. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.